மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வெளியாகிருக்கு. அது என்ன விஷயம், ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன தான் மாஸ்டர் பிளான் வச்சுருக்காரு அப்படிங்கிறலாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக சில பூகம்பங்கள் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் முடியலாம் அப்படின்னும் அரசியல் வட்டார தகவல்கள் எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முதல் கட்டமாக எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு எழுதிய மாணவர்கள் இனி எப்படி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடு ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, தமிழ்நாடு காத்துட்டு தான்ப்பா இருக்கணும். அதுவும் முதல் கட்ட தேர்தலையே தமிழ்நாட்டுக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. அதனால ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்காங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம். இதனால தமிழ்நாடு ரிசல்ட் வர்ற வரைக்குமே இப்படி அடிச்சு கொளுத்துற வெயிலில் ரசிச்சுட்டே பார்த்தீங்க அப்படின்னா வேற வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். இருந்தாலும் கூட முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நம்ம ஒரு படம் பார்க்க போறோம்னா அந்த பிரேக்ல விடக்கூடிய இன்டர்வெல்ல எப்படி நம்ம ட்ரெய்லரு டீசர்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களையும், அதாவது மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள், அங்கே நடக்கக்கூடிய கேலி கூத்துகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்த்து ரசித்து தான் ஆகணும், வேற வழியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையான என்டர்டெயின்மெண்ட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மாற்றுக்கிறதே இல்லைங்க. ஆனால் கவலையே வேணாம். 2024 லோக்சபா தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூன் 4க்கு அப்புறம் பக்காவான ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காராமா நம்ம முதல்வர் அவர்கள். அதாவது கோவையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா செஞ்ச பிரச்சாரம் திமுகவுக்கு பெரிய பலனை கொடுத்துருக்காமா. அவரோட திட்டமிடல் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு மேலிடத்துக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பி அப்துல்லா கரூரில் மேற்கொண்ட பணிகளும் திமுகவுக்கு பெரிய அளவில் பலன் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி பார்க்கும்போது அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கேஎன் நேரு இவங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்க அப்படின்னும் மேலிடத்துக்கு பக்காவான ரிப்போர்ட்டும் போயிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பி கனிமொழி தூத்துக்குடி தாண்டி மற்ற தொகுதிகள்லையும் தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சதா அவங்கள பற்றின நிறைய நல்ல ரிப்போர்ட்டும் தலைமைக்கு போயிருக்காமா. அதே சமயம் சில அமைச்சர்கள் பற்றி புகார்களும் மேலிடத்துக்கு போயிருக்காமா. அதாவது 3 அமைச்சர்கள் சரியாக வேலையே செய்யலை, தங்கள் தொகுதி பொறுப்பு மாவட்டங்களில் பணிகளே செய்யலை அப்படின்னு புகார் போயிருக்கு. முக்கியமாக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்கள் பெருசா சில அமைச்சர்கள் வேலையே பார்க்கல அப்படிங்கிற புகார்கள் போயிருக்கு. இந்த முறை பெருசா எங்கும் பணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதா உண்மை. இதை ஒரு முன்னோட்டமா திமுக செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆய்வும் இப்ப நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் ரிசல்ட் வந்ததும் ஸ்டாலின் முக்கியமான சில பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாராமா. இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னு ஸ்டாலின் ரொம்பவே தீவிரமா நம்பிட்டு இருக்காரு. முக்கியமா 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படின்னும் திரிணாமுல் பிஜு ஜனதா தளம் சேர்ந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் நம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்தியா கூட்டணியை ஜெயிச்சது அப்படின்னா அதுல கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு 3 பெரிய துறைகளை வாங்கணும் அப்படின்னு பக்காவா பிளான் போட்டிருக்காராமா. அது என்னடா 3 துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை, விமான போக்குவரத்து துறை, நீதித்துறை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. நிதித்துறையை வாங்கினா கண்டிப்பாக ராஜ்யசபா வழியாக ஒரு பொருளாதார புள்ளியை அமைக்கும் அப்படின்னும் எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குதாமா. இதுபோக தமிழ்நாட்டில் விமானத்துறை தொடர்ந்து காட்டும் பாரபட்சங்களுக்கு முடிவு கட்டும் விதமாக தான் விமானத்துறையை வாங்கும் எண்ணமும் ஸ்டாலினுக்கு வந்திருக்குதாமா. அமைச்சராக யாரை பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிற திட்டமும் ஸ்டாலின்கிட்ட இருக்குதாமா. பொதுவாகவே காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவுக்கு பலமான அமைச்சரவை எப்போவுமே கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு திமுக தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.